வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் வில்லேஜ் கேட்டில் ஃபார்ம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதை நம்ம கட் பண்ணி இந்த வெள்ளரி பழத்தை கட் பண்ணி நம்ம விதை எடுக்க போகிறோம். விதை எடுக்கணும்னா நல்ல ஒரு காயை செலக்ட் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். நல்ல ஒரு காயை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணும்னா 2 சைடும் கட் பண்ணி வரணும். நல்ல காயை செலக்ட் பண்ணி இதில் இந்த இடத்துல இருந்து கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இதோட விதைகள் பார்த்தா நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த விதைகளை ஒரு பெரிய காய் இது கூடி போனால் ஒரு 3.5 கிலோ 3 கிலோ மேலே வரும். இந்த காயம் பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாத்திரத்தில் தண்ணியில் இதை என்ன பண்ணணும்னா இந்த விதைகளோட சத்து உள்ள போடணும். இந்த மாதிரி இதையும் எடுத்துட்டு இது குடல்னு சொல்லுவாங்க. அதை அப்படி மொத்தமாக வெள்ளரி பழத்துலேருந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி சேம் இதே தான் பெரிய சைஸ் காயெல்லாம் நம்ம முழுக்க நம்ம தோட்டத்திலே விளையக்கூடிய காய் தான். நம்ம தோட்டத்திலேயே விளையக்கூடிய காய் தான் எடுத்து வைக்கிறது. கடையிலேருந்து விதை வாங்குறதுல நம்மளே விளைய வச்சு காயெல்லாம் பாருங்க, சைஸை பாருங்க. எப்படி இருக்கு, 4 கிலோ கிட்ட வரும் இந்த காயெல்லாம். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச காய். யார் 2 சைடு கட் பண்ணி எடுக்கிறோம்னா இந்த 2 சைடும் விதை இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், விதை இருக்காது. அதுமாதிரி இதே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுலேயும் விதை இருக்காது. கூடுதல் சோறு தான் இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதை இருக்குன்னு பார்த்துங்க. விதை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. பார்த்தா தெரியும், நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை மொத்தமாக எல்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது என்னன்னா பிசையணும். நல்லா பிணைஞ்சி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டா இந்த விதையெல்லாம் கூடுதல் எல்லாமே இதுக்குள்ள கீழே போயிடும். விதையெல்லாம் வெறும் சோறு மட்டும்தான் கூடுதல் இருக்கும். இந்த சோரெல்லாம் தான் கூட இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும். தண்ணியை மாற்றிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்தது வித்தெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். இது என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் எடுத்ததுக்கப்புறம் வித்தோட நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். வித்து மொத்தமே இவ்வளோ தான் கிடைக்கும். இந்த அளவு தான் கிடைக்கும். இந்த வித்தை தனியாக எடுத்து வச்சுட்டு
ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும்னா இணல்ல வச்சிடணும். வித்துகள்லாம் எடுத்து இணல்ல வச்சிடணும். இணல்னா நம்ம வீட்டு ஃபேனில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. இதை நம்ம அப்படி கொண்டு வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் கொண்டு வைக்கும் பட்சத்தில் இன்றைக்கி ஒரு நாளும் வெயிலில் வச்சுட்டு நாளையிலேருந்து என்ன பண்ணோம்னா ஃபேன் காற்றுல நம்ம வீட்டு ஒரு சைடில் ஒரு யாருமே அந்த சைடு போகாத அளவில், சின்ன பிள்ளைலாம் போவோம் தட்டி போடாத அளவில் அந்த அளவு நம்ம சைக்கிளோட வச்சுக்கணும். சரி, இப்போ இதோட பெனிஃபிட்டை பார்க்கலாம். என்னன்னா இதை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம அந்த சோறை எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். மேலே தொலி எடுத்துட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம நல்லா தொலி எடுத்துக்கலாம். தொலி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு இந்த வெயில் டைம்லலாம் நம்ம நல்லா இருக்கும் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லா நீச்சல். அதே மாதிரி இதெல்லாம் இது தேவையில்லாதது. இது என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட ஆடு கோழிகள்லாம் உண்டு. இந்த வெயில் டைம்லலாம் போட்டாச்சுன்னா நல்லா சாப்பிடும். நல்லா கொத்தி எடுத்து சாப்பிடும். அதே மாதிரி மாட்டுக்கோ ஆட்டுக்கோலாம் போடுறது கட் பண்ணி துண்டாக கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சின்ன துண்டை கோழிகளுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க. சப்போர்ட் மை சேனல்.